ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றி அதையுமே நல்லா கரைச்சிக்கிறேன். கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு 1/4 கப்பில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம இதில் சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரை போட்டோம்னா மறுபடியும் தண்ணி விட்டுரும். 1/4 கப்பில் பாதி அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிறேன். இதுலேயே சர்க்கரையும் போட்டு கலக்கிக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு மைதா, 1/4 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை. இது கட்டிக்கு இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு நான் இதை சர்க்கரையும் போட்டுக்கிறேன். எல்லாம் ஒட்டுக்கா கூட போட்டு கரைச்சிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி கரைச்சிக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இது அப்படியே ஒரு 7 to 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். நல்லா புளிச்சு வரும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வாசனைக்கு ஏலக்காய் விருப்பப்பட்டால் அதை கூட போட்டுக்கலாம். எனக்கு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இருக்க இடத்துல எனக்கு நேந்திரங்காய் கிடைக்கல. நான் பச்சை வாழை தான் எடுத்திருக்கேன். பச்சை வாழைப்பழத்தை அப்படியே தோல் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாழைப்பழம் வந்து தப்பமாக இருந்தால் நம்ம 3 பீஸ் 4 பீஸாக கூட கட் பண்ணலாம். இது கொஞ்சம் சன்னமாக தான் இருக்குது. நான் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு வாழைப்பழத்தில் 4 பீஸ் ஆச்சு மொத்தமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 பீஸ் வேணுன்னா இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு 6 பீஸ் வந்துடும் ஒரு வாழைப்பழத்தில். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் நம்ம மாவில் போட்டு எடுத்து போட்டுடலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் மறுபடியும் மாவு போட்டு மைதா மாவு போட்டு கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு கரைச்சிக்கலாம். நம்ம எல்லாம் அதே போல் போட்டு எடுத்துடலாம். ஒன்று போட்டு அது கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று போடலாம். அதே மேலே எலும்பி வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அதே தானாக எழும்பி வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. அதே போல் எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த டைம் கொடுத்து புளிக்க வைக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை வாழைப்பழத்தில் செய்து கூட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாமே ரெடி. தேங்க்யூ.